إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் தலைவர் நம் உயிரிலும் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் தொடர்ந்தவர்கள் மூமீன்கள் முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன் பின் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம்மீது கடமையாக்கியிருக்கின்ற இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய பள்ளிவாசலிலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான இந்த சந்தர்ப்பத்தில் நரகத்தை அஞ்சி நடப்போம் என்ற அடிப்படையில் சில விடயங்களை அல் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமைக்காக எம்மை தயார்படுத்தி கொள்வதற்காக அல்லாஹுவால் வழங்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பமாகும். இந்த வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் ஒரு மனிதன் வாழ்ந்து நல்ல அமல்கள் செய்து மரணிக்கிற போது அவன் சுவனத்தையும், அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாமல் அவனுக்கு இணை வைத்து சாலிகான அமல்களுக்கு பதிலாக பாவங்களில் மூழ்கி ஒரு மனிதன் மரணிக்கிற போது அவன் நரகத்தையும் அடைந்து கொள்கிறான். எனவே நாம் இந்த உலக வாழ்க்கையை மிகவும் பெறுமதியான முறையில் கழித்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த நரகத்தை பற்றி பல இடங்களில் எச்சரித்து பேசுகின்றான். அதிலிருந்து நீங்கள் ஒவ்வொருவர்களும் தவிர்ந்து கொள்ளுங்கள், அதனை பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்ற விஷயங்களை பேசுகின்றான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். வ இன்னமா துவஃபவுன உஜூரக்கும் யௌமல் கியாமா, நீங்கள் இந்த உலகத்திலே செய்கின்றவற்றுக்குரிய கூலிகளை வழங்கப் பெறுவதெல்லாம் மறுமை நாளில்தான்.
ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், எனவே யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு வ உத்கிலல் ஜன்னத, சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுகிறாரோ ஃபகது ஃபாஸ், அவர்தான் வெற்றி அடைந்து விட்டவர், அவர்தான் நிச்சயமாக வெற்றி அடைந்தவராவார். ஒமல் ஹயாத்து துன்யா, அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் வ உத்கிலல் ஜன்னத, நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுகிற மனிதன் தான் வெற்றி அடைந்தவர் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் ஒமல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை இல்லா மதாஉல் குரூர், ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பமே அன்றி வேறில்லை என்று அல்லாஹ் சூரா ஆல இம்ரான் அதனுடைய 185வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் ஒரு நாள் மரணிக்க இருக்கின்றோம். அந்த மரணத்திற்கு பிறகுதான் நாம் இந்த உலகத்திலே செய்த நல்லது கெட்டதுகளுக்கான கூலிகளை பெற இருக்கின்றோம். அந்த நேரத்தில் நாம் சுவனவாதிகளாக ஆகிவிட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி, இல்லை என்றால் நரகம் என்றால் எங்களை விட நஷ்டவாளிகள், கைசேதப்படக்கூடியவர்கள் வேறு யாருமே இருக்க மாட்டார்கள். எனவே தான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் யா ஐயுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, கூ அம்புசக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, நரகம் என்பது அது மனிதர்களையும் பெரும் பாறாங்கற்களையும் கொண்டு மூட்டப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாத், அந்த நரகத்திலே மிக பலசாலிகளான, கடுமையாக தண்டனை செய்யக்கூடிய கடும்போக்கான மலக்குகள் இருக்கின்றார்கள். லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு என்ன உத்தரவை பிறப்பிக்கின்றானோ அதற்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். நீங்கள் அழுகின்றீர்கள், கத்துகின்றீர்கள், கதறுகிறீர்கள் என்பதற்காகவெல்லாம் கருணை காட்ட மாட்டார்கள். அல்லாஹ் இவரை தண்டிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து விட்டால் நிச்சயமாக அந்த கட்டளைக்கு வயஃப்அலூன மா யுக்மரூன், தங்களுக்கு என்ன ஏவப்படுகிறதோ அதையே அவர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹ் சூரத்து தஹரீம் அதனுடைய 6வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று அல்லாஹ் மேற்படி வசனத்திலே சொல்லுகின்றான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களை பார்த்து இத்தகுன் நார, நரக நெருப்பை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் அருமை தோழர்களை பார்த்து சொன்னவர்கள் திடீரென தனது தலையை கீழே குனிகிறார்கள், முகத்தை கீழ் நோக்கியவர்களாக திரும்ப மக்களை நோக்கி இத்தகுன்னார், நரகத்தை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். திரும்ப முகத்தை குனிந்து கொள்வார்கள். இப்படி 3 முறை சொன்னார்கள். அருமை சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நரகம் இருப்பது போலவும் அந்த நரகத்தினுடைய கொடுமைகளை பார்த்துவிட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நரகத்தை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று அதிலே உள்ள விடயங்களை சகிக்க முடியாமல் தலையை குனிந்ததைப் போலவும் சஹாபாக்கள் அந்த செய்தியை உணர்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால் இத்தகுன்னார வலவு பிஷிக்கி தம்ரத்தின், நீங்கள் ஒரு ஈத்தம் கனியினுடைய ஒரு துண்டை என்றாலும் தர்மம் செய்து உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள். அப்படி உங்களுக்கு முடியவில்லை என்றால் ஃபமல்லம் யஜிது ஃபபி கலிமத்தின் தய்யிபா, நல்ல வார்த்தைகளை பேசி என்றாலும் உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஹதீஸ் புகாரிலே இடம்பெற்றிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, அரேபிய சமுதாயத்தை பொறுத்த மட்டிற்கும் ஒரு ஈத்தம் பழம் என்பது அவர்களுக்கு சாதாரணமான விஷயம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அந்த ஈத்தங்கனியினுடைய ஒரு துண்டை என்றாலும் தர்மமாக கொடுத்து உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சஹாபாக்களை சந்திக்கிற போதெல்லாம், அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்கிற போதெல்லாம், விசேடமாக பெண்களுக்கு உபதேசம் செய்கிற போதெல்லாம் இந்த வார்த்தையை அதிகம் சொல்லுவார்கள். பெண்களே, உங்களை நான் அதிகமாக நரகத்திலே இருக்க கண்டேன், எனவே நீங்கள் தர்மம் செய்யுங்கள்,
தர்மம் செய்து உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். பெருநாள் சந்தர்ப்பத்திலே யா மஅஷரன் நிசா, பெருநாள் என்பது முழு முஸ்லீம்களும் ஒன்று சேர்கின்ற மிக முக்கியமான ஒரு நாள். அந்த சந்தர்ப்பத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா மஅஷரன் நிசா, ஓ பெண் சமுதாயமே, தசத்தக்ன வலவ் மின் ஹுலியுக்குன்ன, நீங்கள் அணிந்திருக்கிற ஆபரணங்களையாவது தர்மம் செய்து உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு சொன்னார்கள் என்ற செய்திகளை புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கின்றோம். அன்பான சகோதரர்களே, ஆகவும் பெறுமதியில் குறைந்த அல்லது இலகுவாக அவர்களால் எடுக்க முடிந்த ஈத்தம் பழத்தினுடைய துண்டை என்றாலும் கொடுத்து உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதே போன்றுதான் பெறுமதியான தங்க ஆபரணம் அல்லது வெள்ளி இப்படியான ஆபரணங்களை என்றாலும் கலட்டி கொடுத்து தர்மமாக செய்து உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபாக்களை சந்திக்கிற போது, ஆண்களையும் பெண்களையும் சந்திக்கிற போதெல்லாம் இந்த நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்ற எச்சரிக்கையை விடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திலே உள்ள ஒவ்வொருவர்களையும் விழித்தார்கள். தன்னுடைய சாச்சாமார்களை அழைத்தார்கள். தன்னுடைய உறவுக்காரர்களுடைய ஒவ்வொருடைய பேரையும் சொல்லி அழைத்தார்கள். அழைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அதிலே விசேடமாக என்னுடைய மகள் ஃபாத்திமாவே என்று தன்னுடைய மகளார் ஃபாத்திமாவையும் கூட அழைத்தார்கள். அழைத்துவிட்டு சொன்ன செய்தி என்னவென்றால், உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்லாமல் தன்னுடைய மகளார் ஃபாத்திமாவை விழித்து அவருக்கு தனியே சொன்னார்கள், அங்கிதி நஃப்ஸகி மினன் நார் ஃபஇன்னி லா அம்லிகு லகி மினல்லாஹி ஷைஆ, என்னுடைய மகளார் ஃபாத்திமாவே, உன்னையும் நீ நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக்கொள், அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து உன்னையும் நீ பாதுகாத்துக்கொள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து உன்னை என்னால் காப்பாற்ற முடியாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய உலகத்திலே மனிதர்கள் நன்மைகள் செய்வதை விட பாவங்களிலேயே மூழ்கி கிடக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாவங்களை பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நன்மையை ஏவுவதை விட பாவங்களை அதிகமாக ஏவுகின்ற, பாவங்களை செய்துவிட்டு பகிரங்கமாக அதனை சொல்லி காட்டி திரிகிற ஒரு சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இப்படியான நேரத்தில் நாம் அதிகமாக மரணத்தை நினைவு கூறுவதும் அதே போன்று இந்த நரகத்தை நினைவு கூறுவதும் எமது வாழ்க்கையிலே ஒரு நல்ல திருப்பு முனையை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதனால், ஈமானிய உணர்வை அதிகரிக்கும் என்பதனால், பாவங்களிலிருந்து விடுபட்டு அல்லாஹ்வுக்கு வழிபடுகிற நல்ல மனிதர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக இப்படியான உபதேசங்களை இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வை ஈமான் கொள்கின்ற நல்ல மனிதர்கள், இறையச்சமுள்ள அடியார்களுக்கு நிச்சயமாக இந்த உபதேசங்கள் பயனளிக்கும். அல்லாஹ் சொல்கிறான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே நீங்கள் ஞாபகமூட்டுங்கள், விசுவாசிகளுக்கு அது பிரயோஜனம் அளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். விசுவாசிகள் உபதேசங்களை கேட்டு அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக, திருத்தமானதாக ஆக்கிக் கொள்வார்கள். அவர்கள் ஒரு காதால் கேட்டு மறுகாதால் விட்டு உபதேசங்களை புறக்கணிப்பவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான். அன்பான சகோதரர்களே, நரகம் என்பது நானும் நீங்களும் சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிற ஒரு விடயம் கிடையாது. அதனை நாங்கள் அற்பமாக இலகுவாக கடந்து செல்லலாம் என்று மட்டும் கருதி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபாக்களுக்கு மத்தியிலே நரகம் பற்றி பேசிய ஹதீஸ்களை பார்க்கிற போது நாம் நிம்மதியாக, சந்தோஷமாக, சிரித்து கூட இருக்க முடியாத அளவுக்கு அந்த எச்சரிக்கைகள் இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நரகத்திலே ஆக குறைந்த தண்டனை என்ன தெரியுமா? நரகத்திலே ஆகவும் குறைந்த தண்டனை என்றால் ஒரு மனிதனுக்கு நெருப்பிலான அவருக்கு பாதணி அணிவிக்கப்படுகின்றது. நெருப்பாலான பாதணி. அந்த பாதணியை அணிந்ததும்
அவருடைய மூளை பொங்கி வெளியே வருகின்றது அந்த பாதனையுடைய சூட்டின் காரணமாக. அன்பான சகோதரர்களே, 2 பாதனைகளை அணிகிறார், ஆனால் மூளை கொதித்து வெளியே வருகிறது. இதுதான் ஆகவும் குறைந்த தண்டனை. இது அபூ தாலிப் அவர்களுக்கு வழங்கப்படுவதாக நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான சகோதரர்களே, இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்றது. இப்படி என்றால் நரகத்திலே உள்ள மற்ற வேதனைகளை பற்றி சிந்தித்து பாருங்கள். ஆகவும் குறைஞ்ச தண்டனை, ஒரு மனிதன் அங்கே உள்ள பாதனையை பாட்டா என்று சொல்வோம், அப்படி ஒரு பாதனையை போட்டான் என்று சொன்னால் அதன் மூலம், அதனுடைய வெப்பத்தின் மூலம், அந்த நெருப்பிலான பாதனையின் காரணமாக அவனுடைய மூளை பொங்கி வெளியே வருகிறது என்றால் எந்த அளவுக்கு அதனுடைய மற்ற வேதனைகள் இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். நரக நெருப்பினுடைய அந்த அளவை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற போது, நீங்கள் பயன்படுத்துகிற நெருப்பு இருக்கிறதல்லவா, அல்லது நீங்கள் பார்க்கிற இந்த துனியாவிலே பார்க்கிற நெருப்பு இருக்கிறதல்லவா, இந்த நெருப்பை 70ஆக பிரித்து அதில், அதாவது நரகத்தினுடைய நெருப்பை 70ஆக பிரித்து அதில் ஒரு பகுதியைத்தான் நீங்கள் பாவித்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் பயன்படுத்துகிற நெருப்பு, நாம் காணுகிற நெருப்பு என்பது நரக நெருப்பிலிருந்து அதை 70ஆக பிரித்து அதில் ஒரு பகுதியைத்தான் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு பகுதியே காணும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தி விடுவதற்கு. ஆனால் இதனை அல்லாஹ் 70 மடங்காக ஆக்கி அதனை கொண்டு அந்த நரகத்திலே வேதனை செய்கிறான் என்றால் சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியும் சஹீஹுல் புகாரிலே இடம்பெற்றிருக்கின்றது. நரகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், மறுமை நாளிலே நரகம் இழுத்து வரப்படும். அந்த நரகம் எப்படி இழுத்து வரப்படுகின்றது என்றால் 70,000 கடிவாளங்கள் அதற்கு இருக்கும். அந்த 70,000 கடிவாளங்களையும், ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குகள் இழுத்து கொண்டு வருவார்கள். அவ்வளவு பிரமாண்டமானதுதான் நரகம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்பான சகோதரர்களே, இந்த செய்தியும் சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்றது. மிகவும் சாதாரணமாக நரகம் என்றால் கடந்து செல்லக்கூடிய ஒரு விடயம் கிடையாது. நாம் பாவங்களை செய்கிற போது, அல்லாஹ் தடுத்த ஹராமான விடயங்களை செய்கிற போது மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட கடமைகளை செய்யாமல் இருக்கிற போது இந்த நரகத்துக்கு நான் போய்விடுவேனே என்ற அச்சம் நமக்குள் வர வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடத்திலே நரகம் முறைப்பாடு வைக்கின்றது. எப்படி அது சொல்லுகின்றது, யா அல்லாஹ், நரகமாகிய என்னுடைய சில பகுதிகள் மற்ற சில பகுதிகளை திண்டு கொண்டிருக்கின்றது. எனவே எனக்கு ஓய்வெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தித்தா என்று நரகம் அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு வைக்கின்றது. அல்லாஹு தஆலா, நீ ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக 2 மூச்சுகளை விட்டுக்கொள் என்று அதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் அந்த நரகத்துக்கு 2 மூச்சுகளை விடுவதற்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தான். அந்த மூச்சுகள் தான் நீங்கள் மாரி காலத்திலே உணர்கின்ற கடுமையான குளிரும், கோடை காலத்திலே நீங்கள் உணர்கின்ற கடுமையான வெப்பமும் அந்த நரகத்தினுடைய மூச்சுதான் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். நரகம் அது ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக விட்டுக்கொள்கின்ற அந்த மூச்சுதான் கடுமையான குளிரும் கடுமையான வெப்பமும். அந்த மூச்சையே எங்களால் தாங்க முடியவில்லை. அல்லாஹ் நம் எல்லோரையும் அந்த கொடிய நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். திடீரென ஒரு சத்தம் கேட்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், இந்த சத்தம் என்ன சத்தம் என்று உங்களுக்கு தெரியுமா என்றதும் அருமை சஹாபாக்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரன்தான் இது பற்றி அறிவார்கள் என்று சொன்னபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ஒரு கல் விழுந்த சத்தம். அதாவது வானத்திலே இருந்து, நரகத்துக்கு மேலால் இருக்கிற வானத்திலே இருந்து நரகத்தினுடைய அடிக்கு போடப்பட்டது 70 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட கல்.
இப்போதான் வந்து நரகத்தினுடைய அடியிலே விழுந்திருக்கிறது, அந்த சத்தம்தான் இது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸும் சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. அன்பான சகோதரர்களே, நரகத்தினுடைய ஆழத்தை சிந்தித்து பாருங்கள். 70 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட கல் இப்போதான் வந்து நரகத்தினுடைய அடிக்கு போய் சேர்ந்திருக்கின்றது. பரிசூட்டில் ஒருவர் அதாவது அடிவானத்திலிருந்து அல்லது ஒரு சாதாரண தூரத்திலிருந்து இறங்குகின்ற போது ஒரு குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள் அவர் என்ன செய்கின்றார், பூமிக்கு வந்து சேர்ந்து விடுகிறார். நாம் சாதாரணமாக பார்க்கின்றோம். ஆனால் அன்பான சகோதரர்களே, இந்த நரகத்தினுடைய ஆழத்தை பற்றி சொல்லுகின்ற இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நரகத்துக்கு மேலால் இருக்கிற வானத்திலே இருந்து அந்த நரகத்தினுடைய அடிக்கு போய் அந்த கல் சேருவதற்கு 70 வருஷம் எடுக்கிறதென்றால் அது எவ்வளவு ஆழமானதாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதுவும் நமது கணிப்பீட்டின் படி அல்ல, மறுமை நாளுக்கென்று அந்த நாட்களுக்கென்று சில கணக்குகள் இருக்கின்றன. அல்லாஹ் அல் குர்ஆனிலே அல்ஃப சனத்தின் மிம்மா தஉத்தூன், நீங்கள் கணக்கிடுகின்ற ஒரு நாள் என்பது அல்லாஹ்விடத்திலே 1000 நாட்கள் தான் அல்லாஹ்விடத்திலே ஒரு நாள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அந்த மாதிரி ஒரு பிரமாண்டமான ஒரு நாளை நாம் எதிர்கொள்ள இருக்கின்றோம். நாம் சாதாரணமாக ஒரு நாள் என்று சொல்கின்றோம் அல்லவா? அல்லாஹ்வை பொறுத்த மட்டிற்கும் அதாவது நமது 1000 வருடங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு நாள். இப்படியான ஒரு மிக மோசமான ஒரு நிலைமையை நாம் சந்திப்பதற்கு இருக்கின்றோம். நரகம் என்பதும் சுவர்க்கம் என்பதும் அன்பான சகோதரர்களே, இலகுவாக அதனுடைய விஷயம் முடிந்து விட்டால் தப்பித்து விட்டு வர முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்கும் நரகவாசிகள் நரகத்துக்கும் வந்ததற்கு பிறகு ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுக்கின்றார். ஓ சுவர்க்கவாசிகளே, ஓ நரகவாசிகளே, உங்களுக்கு இனி மரணமே கிடையாது. ஒரு ஆட்டினுடைய வடிவத்திலே அந்த மரணத்தை கொண்டு வந்து அது அறுக்கப்படுகின்றது. அறுக்கப்பட்டதும் இதற்கு பிறகு உங்களில் யாருக்கும் மரணமே கிடையாது என்ற ஒரு விஷயத்தை அறிவிப்பு செய்யப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, சுவர்க்கவாசிகள் ஹாலிதீன ஃபீஹா, அந்த நரகத்தில் அதாவது அந்த சுவர்க்கத்து இன்பங்களை நீடூழி காலம் நிரந்தரமாக அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். அதே நேரம் நரகவாசிகளும் அந்த நரகத்தினுடைய வேதனைகளை நிரந்தரமாக அனுபவித்து கொண்டே தான் இருப்பார்கள். எனவே அல்லாஹ் அந்த சுவர்க்கத்து பாக்கியங்களை நீடூழி காலம் அனுபவிக்கின்ற பாக்கியம் பெற்றவர்களாக என்னையும் உங்களையும் மாற்ற வேண்டும். எங்களுடைய வீடுகளில் எத்தனையோ ஜனாசாக்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. நமது எத்தனையோ உறவுகளை நமது கைகளால் குளிப்பாட்டி கபனிட்டு அடக்கம் செய்துவிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்வுகள் நமது உள்ளங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதில்லை. இந்த விஷயங்கள், இந்த சம்பவங்கள் நம்முடைய ஈமானை கூட்டுவதில்லை என்றால் நாம் நம்மை பற்றி சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். திடீரென அந்த மரணம் வருகிற போது நான் அதற்கு தயாராக இருக்கின்றேனா? என்னுடைய மரண நேரம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. எனவே அது வருகிற போது நான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் என்னுடைய செயற்பாடுகளை அமைத்து கொண்டிருக்கின்றேனா? ஆக குறைந்தது அல்லாஹ் என் மீது விதியாக்கியிருக்கிற தொழுகையாவது நான் சரியாக நிறைவேற்றுகின்றேனா? எத்தனையோ சகோதரர்கள் வட்டியோடு நிரந்தரமாக பின்னி பிணைக்கப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையை முழு வாழ்க்கையுமே வட்டியோடு பின்னி பிணைந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த நிலைமைகளிலிருந்து. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் நமது வாழ்க்கையை மறுமைக்கு தயார்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் அந்த நரக நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்வதற்காகவும் பயன்படுத்தி கொள்வதற்கு முயற்சிப்போமாக. வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நரகத்திலே நரகவாசிகளுக்கு வழங்கப்படுகிற உணவுகள் குடிபானங்கள் பற்றியெல்லாம் அல் குர்ஆன் பேசுகின்றது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் ஹாக்கா என்று சொல்கிற ஒரு அத்தியாயத்திலே சொல்கின்றான்,
வ அம்மா மன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி, எந்த மனிதனுக்கு அவனுடைய பட்டோலை இடது கையில் கிடைக்கப்பெறுகிறதோ ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, அவன் சொல்லுவானாம் யா அல்லாஹ், அல்லது எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, இந்த பட்டோலை எனக்கு கிடைக்க பெறாமல் இருந்திருக்க வேண்டுமே. வலம் அதிரி மா ஹிசாபியா, என்னுடைய கேள்வி கணக்கை பற்றியெல்லாம் நான் அறியாமல் தெரியாமல் இருந்து விட்டேனே. யா லைத்தஹா கானத்தில் காலியா, நான் மரணித்த போதே என்ற பிரச்சனைகள் முடிவுக்கு வந்திருக்க வேண்டுமே. இப்படி திரும்ப உயிர் பெற்று எழுந்து இந்த மாதிரி விசாரணை இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று புலம்புவான். மா அகுனா அன்னி மாலியா, நான் இந்த உலகத்திலே வாழுகிற போது சேர்த்து வைத்த செல்வங்கள் எனக்கு பயனளிக்காமல் போய்விட்டனவே. ஹலக் அன்னி சுல்தானியா, நான் உலகத்திலே வாழுகிற போது அதிகாரத்தோடு ஆட்சியோடு பலமாகவெல்லாம் வாழ்ந்திருந்தேன். பணப்பலம், அதே போன்று ஆள் பலம், அதிகார பலம் என்றெல்லாம் இருந்தேன். ஆனால் இந்த வாழ்க்கையில் எல்லாமே என்னை விட்டு அழிந்து போய்விட்டனவே என்று அவன் புலம்பிக் கொண்டிருக்கிற போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு உத்தரவு வருகிறது. ஹுதூஹு ஃபகுல்லு, அவனை பிடியுங்கள், அவனுக்கு விலங்கிடுங்கள். சும்மல் ஜஹீம சல்லு, அவனை பிறகு நரகத்திலே தள்ளிவிடுங்கள் என்றும். சும்ம ஃபி சில்சிலத்தின் தர்உஹா சபஊன திராஅன் ஃபஸ்லுகு, அந்த நரகத்திலே இவன் வேதனையிலிருந்து தப்பி ஓடாமல் இருக்க அவனை 70 முழ சங்கிலியால் கட்டி போடுங்கள் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உத்தரவு வருகின்றது. ஏன் இந்த மனிதனுக்கு இப்படி ஒரு அவலம், ஏன் இந்த மனிதனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்றால், இன்னஹு கான லா யுக்மினு பில்லாஹில் அலீம், மகத்துவம் கண்ணியமிக்க அல்லாஹ்வை இவன் ஈமான் கொள்ளாமல் இருந்தான். வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பதற்கு இவன் தூண்டவில்லை. ஃபலைஸ லஹுல் யௌம ஹாஹுனா ஹமீம், எனவே இவன் குடிப்பதற்கு அங்கு தண்ணீர் என்பது கொதிக்கிற நீராகத்தான் இருக்கும். வலா தஆமுன் இல்லா மின் கிஸ்லீன், இவனுக்கு சாப்பாடு என்றால் சீல், நரகவாசிகளுடைய உடம்பிலே இருந்து வெளிவருகிற அந்த சீல்தான் அவனுக்கு உணவாக இருக்கும். லா யஅகுலுஹு இல்லல் ஹாத்திஊன், இந்த உணவுகளை யார் பாவிகளை தவிர வேறு யாரும் சாப்பிட மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சூரத்துல் ஹாக்காவிலே சொல்லி காட்டுகின்றார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உணவுகளுடைய தரத்தை பார்த்து பார்த்து சாப்பிடுகின்றோம். அதில் சின்ன குறை என்றாலும் விமர்சிக்கின்றோம். நமது அன்பான மனைவியோடு அதற்காக சண்டை பிடிக்கின்றோம். ஆனால் நாளை மறுமையிலே அந்த நரகத்திலே அல்லாஹ் மிகவும் இழிவான அந்த உணவாக சீலை நமக்கு தருவதற்கு இருக்கிறான். கொதித்த நீரை குடிப்பதற்கு பானமாக தருவதற்கு இருக்கிறான். அந்த நரகவாசிகளாக நானும் நீங்களும் ஆகிவிட்டால் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே நமது ஒவ்வொரு செயற்பாடுகளும் இந்த நரகத்துக்குரிய செயற்பாடுகளாக இருக்குமாக இருந்தால் அதிலிருந்து விலகி அவற்றை சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு ஏற்றாப்போல் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே இன்ன ஷஜரத்த ஜக்கூம், ஜக்கூம் என்று சொல்கின்ற அந்த மரம் இருக்கின்றது, தஆமுல் அஸீம், அல்லது ஜக்கூம் என்று சொல்கிற அந்த கள்ளி முள்ளு இருக்கின்றது, அது பாவிகளுடைய உணவாகும். கல் முகுலி, அது எப்படி இருக்கின்றார் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், செம்பை போல, உருக்கப்பட்ட செம்பை போல இருக்கின்றது. யக்லி ஃபில் புத்தூன், அந்த உருக்கின செம்பு அந்த வயிற்றுக்குள் அவன் குடித்து வயிற்றுக்குள் செல்கின்ற போது அது கொதித்து செல்கின்றது. எப்படி கொதிக்கின்றது என்றால் ககலியில் ஹமீம், ஒரு சூடான கொதித்த நீர் எப்படி கொதிக்கின்ற போது அது கொதிக்கின்றதோ அது போன்று நீரை கொதிக்க வைத்தால் எப்படி அது கொதிக்கின்றதோ அதுபோல அந்த சூடான அல்லது கொதித்த அந்த செம்பை அவன் குடிக்கின்ற போது அந்த நீரை போல அது கொதித்து செல்கின்றது என்று அல்லாஹ் சூரத்து துஹானிலே குறிப்பிடுகின்றான். இப்படி மிகவும் வேதனை செய்யக்கூடிய அந்த உணவுகளைத்தான் அல்லாஹு தாலா நரகவாதிகளுக்கு வழங்குகின்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்கூம் என்கிற உணவை பற்றி சொல்லுகின்ற போது சொன்னார்கள், இந்த உலகத்திலே இந்த ஜக்கூம் என்கின்ற அந்த உணவு விழுந்து விடுமாக இருந்தால், நரகவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய அந்த செடி விழுந்து விடுமாக இருந்தால் இந்த உலகத்திலே மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தை அது இல்லாமலாக்கிவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள்.
ஜக்கும் என்று சொல்லி நரகவாசிகளுக்காக கொடுக்கப்படுகிற அந்த உணவினுடைய ஒரு பகுதி இந்த உலகத்துக்கு விழுந்து விடுமாக இருந்தால் உலக மக்களினுடைய முழு வாழ்வாதாரத்தையுமே அவருடைய உணவுகளையுமே அது அழித்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு உணவைத்தான் அல்லாஹ் நரகவாசிகளுக்கு கொடுப்பதற்கு இருக்கிறான் என்ற செய்தி திருமீதிலே பதிவாகி இருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் லரீஅ. அந்த நரகவாசிகளுக்கு லரீஅ என்று சொல்கிற கள்ளி முள்ளு உணவாக வழங்கப்படும். லா யுஸ்மின் வலா யுக்னி மின் ஜூ. அவர்கள் பசிக்கு சாப்பிடுவார்கள், ஆனால் வயிறு நிரம்பாது. அதனை சாப்பிட்டால் பசி போகாது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் காசியாவிலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நரகத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்ற போது ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் சிரித்து மகிழ்ச்சியாக இருந்த ஒரு நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே வந்து சொன்னார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி. முஹம்மதாகிய என்னுடைய உயிர் எந்த அல்லாஹுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன், லவ் ரஅய்தும் மா ரஅய்து. நான் பார்த்ததை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் லலஹிக்தும் கலீலா வலபகைத்தும் கசீரா. நீங்கள் கொஞ்சமாகத்தான் சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்றார்கள். நான் பார்த்ததை, நான் நேரடியாக பார்த்ததை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் கொஞ்சமாக சிரிப்பீர்கள், கூடுதலாக அழுது கொண்டே இருப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது அருமை சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய நபியை நீங்கள் என்ன விடயத்தை பார்த்தீர்கள் என்று. சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரஅய்துல் ஜன்னத வன்னார. நான் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் நேரடியாக பார்த்தேன் என்று சொன்னார்கள். இந்த செய்தியும் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கின்றது. இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், அதிகமாக பாவம் செய்து குறைவாக அழக்கூடிய மனிதனே, உனக்கு அழுகை வராமைக்காக நீ அழு. அதிகமாக பாவங்கள் செய்துவிட்டு குறைவாக அழுகிற மனிதனே, நீ உனக்கு அழுகையே வராமைக்காக அழு. ஏனென்று சொன்னால் எமக்கு முன்பு வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நல்ல மனிதர்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இறையச்சத்தோடு தக்வாவோடு இருந்தது. அவர்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். அவ்வளவு பெரிய வணக்கங்களையும் செய்துவிட்டு ஹலால் ஹராம் பேணி வாழ்ந்துவிட்டு அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். எங்கே நரகம் போய்விடுவோமோ என்று அச்சத்தால், எங்கே அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் நரகத்துக்கு என்னுடைய அமல்களை அங்கீகரிக்காமல் நரகத்திலே போட்டு விடுவானோ என்ற அச்சத்தால் அந்த நல்லோர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் நீங்களோ பாவங்களை செய்துவிட்டு சிரித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, அதுதான் இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கிற விஷயம். சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள், அதுக்கு பின்னால் வந்த தாபீன்கள், தபோ தாபீன்கள் எல்லாம் உண்மையாகவே அவர்கள் நல்ல அமல்களை செய்துவிட்டு இது அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா, நான் சொர்க்கம் போவேனா, என்னை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா என்றெல்லாம் அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நாங்கள் பாவங்களை பகிரங்கமாக செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே அதற்காக தௌபாவும் செய்யாமல் கண்ணீரும் வடிக்காமல் அதை பற்றி கணக்கும் எடுக்காமல் சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் எங்களை எந்த அளவுக்கு நமது நிலைமை இருக்கிறது என்பதை சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வலகத் தரஅனா லி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். அதிகமான மனிதர்களை நரகத்துக்கென்றே நாங்கள் படைத்திருக்கிறோம். அதிகமான மனிதர்களையும் ஜின்களையும் நரகத்துக்கென்றே படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசுகின்றான். எனவே நமக்கு அச்சம் வர வேண்டும். என்னையும் அல்லாஹ் அந்த நரகத்துக்குரியவனாக ஆக்கிவிட்டால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இந்த உலகத்திலே சில சோதனைகள் நமக்கு வருகிற போது எவ்வளவோ வேதனைப்படுகின்றோம், எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம், அதிலிருந்து மீண்டு விடுவதற்காக எவ்வளவோ அவதிப்படுகிறோம். அப்படி என்றால் அந்த நரகத்தினுடைய வேதனையை பற்றி சிந்தித்து பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கமும் நரகமும் தங்களுக்குள் வாத பிரதிவாதங்கள் செய்து கொள்கின்றன. நரகம் சொல்லுகின்றது, என்னிடத்தில் அகங்காரம் பிடித்தவர்கள், பெருமைக்காரர்கள் என்று பெரும் ஆட்கள் இருக்கிறார்கள் என்று.
சுவர்க்கம் சொல்லிக் கொள்கின்றது என்னிடத்தில் பலவீனமானவர்கள், சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள், அந்தஸ்தில் குறைவானவர்கள் இருக்கிறார்கள் என்று பேசிக்கொள்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், சுவர்க்கமே நீ என்னுடைய ரஹ்மத்து, உன்னை கொண்டு என்னுடைய அடியார்களுக்கு யாருக்கெல்லாம் அருள் புரிய வேண்டுமோ அவர்களுக்கு நான் அருள் புரிகின்றேன். நரகமே நீ என்னுடைய அதாபு, வேதனை, உன்னை கொண்டு யாரையெல்லாம் நான் வேதனை செய்ய விரும்புகின்றேனோ அவர்களை வேதனை செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு உங்கள் 2 பேரையும் நிரப்புவது என்னுடைய பொறுப்பாகும் என்று சொல்லிவிட்டு, அன்புக்குரிய சகோதரர்களே, நரகம் கேட்டுக்கொண்டே இருக்குமாம் அல்லாஹ்விடத்திலே. அதாவது ஹலிம் தலஅதி, அல்லாஹு தாலா நரகத்தை பார்த்து கேட்கின்றான், யௌம நகூலு லி ஜஹன்னம ஹலிம் தலஅதி, நரகத்தை பார்த்து நாம் கேட்போம், ஹல் மின் மஸீத். அல்லாஹ் கேட்கின்றான் நரகத்திடத்திலே, நீ நிரம்பி விட்டாயா என்று. அப்படி நிரம்பி விட்டாயா என்று கேட்கிற போது அந்த நரகம் சொல்கிறது, வதகூலு ஹல் மின் மஸீத், இன்னும் அதிகமாக இருக்கிறதா என்று அது கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹ் சூரத்துல் காஃபிலே சொல்லுகின்றான். நரகம் இலகுவாக நிரம்புவதே இல்லையாம். அந்த நரகம் நிரம்பாமல் இருக்கின்ற போது அல்லாஹ் தன்னுடைய காலை அந்த நரகத்தின் மேலே வைத்து விடுகின்றான். அப்படி அல்லாஹுடைய காலை வைக்கின்ற போதுதான் அந்த நரகத்திலிருந்து ஒரு சத்தம், கத் கத் என்ற ஒரு சத்தம் வருகின்றது. இந்த செய்தி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ் திரும்ப அந்த நரகத்தை சமப்படுத்தி விடுகின்றான் என்றும், சுவர்க்கத்திற்கு அல்லாஹ் இன்னும் சில படைப்புகளை படைத்து அந்த சுவர்க்கத்தை பூர்த்தியாக்கி விடுகிறான் என்றெல்லாம் நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் முஸ்லிமிலே. எனவே அன்பானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நரகத்திலிருந்து அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்டிருக்கின்றார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹ் கற்றுத்தருகிற இந்த வார்த்தை அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி வருவார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகத்திலும் நன்மையான நல்ல விஷயங்களை தருவாயாக, மறுமையிலும் நன்மையான அல்லது நல்ல விஷயங்களையே தருவாயாக. அதே போன்று வகினா அஸாபன்னார், நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்கிற இந்த அல் குர்ஆனிய வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தன்னுடைய பிரார்த்தனையில் சேர்த்துக்கொள்வார்கள் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. அதே போன்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் இன்னும் ஒரு துஆவை கற்றுத்தருகிறான். வல்லதீன யகூலூன் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய நல்லடியார்கள் யார் என்பதை பற்றி சொல்லுகின்ற போது அவர்கள் சொல்லுவார்களாம், ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், எங்களுடைய இறைவா, எங்களை நரக வேதனையிலிருந்து எங்களை விட்டும் அதனை திருப்பி விடுவாயாக. அல்லாஹுடைய நல்லடியார்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளில் பிரார்த்திப்பார்களாம், ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், எங்களுடைய ரப்பே, எங்களை விட்டும் நரக வேதனையை திருப்பி விடுவாயாக. இன்ன அதாபஹா கான கராமா, ஏனென்று சொன்னால் அந்த நரகத்தினுடைய வேதனை என்பது நிரந்தரமானதாகும். அந்த நிரந்தரமான கொடிய வேதனை எங்களுக்கு வராமல் அதை விட்டு திருப்பி விடுவாயாக. இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரம் வ முகாமா, அது தங்குமிடத்தாலும் வசிப்பதற்கு மிக கெட்ட இடமாக இருக்கிறது. எனவே அந்த கெட்ட தங்குமிடமான அந்த நரக வேதனை எங்களுக்கு வந்து விடாமல் எங்களை விட்டும் திருப்பி விடுவாயாக என்று அந்த நல்லடியார்கள் பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பேசுகின்றார். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்திலே இந்த அதாபுல் கபூருடைய வேதனை என்று பாதுகாப்பு தேடின விஷயங்களை பார்க்கிறோம். ஜனாசா தொழுகையிலே அந்த ஜனாசாவுக்காக பிரார்த்திக்கின்ற போது வக்ஹி ஃபித்னத்தல் கப்ரி வ அஸாபன்னார், யா அல்லாஹ், கபூருடைய வேதனையிலிருந்தும் அதே போன்று நரக வேதனையிலிருந்தும் அவரை பாதுகாப்பாயாக என்று பிரார்த்தித்திருக்கின்றார்கள். இப்படி பல சந்தர்ப்பங்களில் இந்த நரகத்தினுடைய வேதனையிலிருந்து அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பாதுகாப்பு தேடினார்கள் என்றால், பாவங்களை செய்துவிட்டு பகிரங்கமாக அதனை பற்றி பேசித் திரிகின்றோம், நண்பர்களிடத்தில் தைரியமாக சொல்லித் திரிகிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கின்றான் சில மனிதர்களுடைய பாவங்களை தவிர. யார் என்று சொன்னால்,
செய்த பாவத்தை பகிரங்கமாக சொல்லுகின்றார்களே அவர்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கொடிய நரக வேதனையிலிருந்து என்னையும் உங்களையும் வல்லவன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நமக்கு தந்திருக்கிற இந்த வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் அந்த சுவனம் செல்வதற்கு தகுதியான அமைப்பில் மாற்றிக்கொள்வதற்கும் இந்த கொடிய நரக வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்கிற வகையிலும் அமைத்து கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சிப்போமாக. வல்லவன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.